யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. அது 2 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, வேலைக்கு போற அண்ணனா இருந்தாலும் சரி, வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய பாட்டிமாரா இருந்தாலும் சரி, இவங்களுக்கு வயது வித்தியாசம்லாம் இல்லை. இந்த மனநிலை ஒன்று உருவாயிருக்கு இல்லையா? இந்த மனநிலையை உருவாக்குறதுக்கு 75 வருஷம் இவங்களுக்கு அனுபவம் தேவைப்பட்டிருக்கு. இந்த ஜாம்பி மனநிலையை உருவாக்குறதுக்கு 75 வருஷம் அனுபவம் தேவைப்பட்டிருக்கு. போதை, சுத்தி போதை. ஆனா அமைச்சர் சொல்வாரு ஜீரோ கல்டிவேஷன், கஞ்சா இல்லையா? ஐயா, இவன் கஞ்சாவை தாண்டி வேற எதையோ கொண்டு போய்கிட்டு இருக்கான். உங்களுக்கு அது தெரியல. ஜீரோ கல்டிவேஷன் அமைச்சர் பேசுவார். கிட்டி திருடுறான்னு சொன்னா முறைகேடு, அதெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது, முறைகேடு. கற்பழிப்புன்னு சொன்னா அதுக்கு வேற பேர் வைப்பாங்க. அக்கா கனிமொழி அவர்கள் வருந்துகிறார்களாம். அந்த வருத்தத்தெல்லாம் எங்களால தாங்க முடியல. இவ்வளவு கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. இளம் பிள்ளைகள்லாம் என்னை பார்த்து அப்பான்னு கூப்பிடுதுன்னு ஆசைப்படுறாராம். அவங்க எல்லாம் ஆசைப்படுறாங்கன்னு முதல்ல சொல்றாரு. ஆனா அவங்க அப்பா செவலு கிளியுதா சாமி, உங்க அப்பா டப்பா டான்ஸ் ஆடுறா எப்பா சாமின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த தகர டப்பாவை 75 வருஷமா உருட்டி 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 என் தாத்தனை ஏமாத்திட்டான், எங்க அப்பனை ஏமாத்திட்டான், என்னையும் ஏமாத்திட்டு வந்து நிக்கிறான். ஆனா எங்க அண்ணன் ரொம்ப தெளிவா 2026ல இந்த மக்களை தெளிவுபடுத்துறேன். இந்த 75 வருடங்களாக நீங்க ஏமாத்துற எல்லா கதைகளும் உடைக்கிறேன். இந்த சின்ன பசங்களை, சின்ன பெண்களை, தாய்மார்களை வச்சு உன்னை அடிக்கிறேன். பெண்கள் தான் உங்களை அழிக்கப்படுறாங்க, உங்களுடைய திமிரை அடக்கப்படுறாங்க உறுதிப்பட சொன்னாரு. பெண்கள் பாதுகாப்பை பத்தி வாக்குறுதி கொடுத்தாரு. இது வரைக்கும் இத்தனை ஆண்டுகள் தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்குறாங்களே, பெண்கள் பாதுகாப்புக்கு நான் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு ஏதாவது ஒரு தலைவர் பேசியிருக்கேனா? இந்த மாதிரி போற இடங்களெல்லாம் பெண்கள் பாதுகாப்பு தேவை. இன்னைக்கு பாதுகாப்பு நமக்கு யாருகிட்ட இருந்துங்க வேணும்? யாருகிட்ட இருந்து வேணும்? வெள்ளைக்காரங்கிட்ட இருந்து பாதுகாப்பு வேணுமா? பாகிஸ்தான்கிட்ட இருந்து பாதுகாப்பு வேணுமா? இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்ட்ட இருந்து பாதுகாப்பு வேணும். பறந்து பறந்து பாதுகாப்பு குடும்பம் பண்றான். பிளைட்ல கூட விட மாட்டேங்கிறான். வீட்டுல தூங்கிட்டு இருந்த குழந்தைய விடல, வீட்டுல தூங்கிட்டு இருந்த கிழவியை விடல. என்ன தாண்டா உங்களுக்கு பிரச்சனை? உளவியல் ரீதியா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கேன்னு எவனா ஒருத்த அணுகி இருக்கானா? போதையில பண்ணிட்டாப்பா. நாட்டில் நடக்கிற எல்லா குற்றங்கள் பின்னாடியும் போதை இருக்கு. டாஸ்மாக் போதை, கஞ்சா போதை, மெத்தபட்டைன் விற்கிறவன் யாரா? தேடிக்கிட்டே இருக்கும். எங்கடா தேடுற? ஊருக்குள்ள தேடுறேன். உன் பக்கத்துல தானே இருக்கான், உன் பக்கத்திலேயே இருக்கான். ஊருக்குள்ள தண்ணி எப்படி கிடைக்கும்? கட்சிக்குள்ள முதல்ல தேடுங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில எகிரி குதிச்சு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுக்குறவன் திமுக காரனா இருக்கான். திமுக கொடி கட்டின கார்ல சேஸ் பண்றவன் யாரா? திமுக காரனா இருக்கான். இந்த பக்கம் கிருஷ்ணகிரியில 2 வயசு குழந்தை, அந்த 2 வயசு குழந்தை அப்பான்னு கதறி இருக்காதா? உங்க அப்பாவுக்கு காது கேட்கலையா? துணை முதல்வர் அவர்களே, உங்க அப்பாவுக்கு காது கேட்கலையா? நேத்து 12வது படிக்கக்கூடிய குழந்தை, இயற்கை உருவாதை கழிக்கிறதுக்கு வெளியே போன குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கு. ஒரு நாளாவது இந்த பாலியல் கொடுமை நடக்காத நாள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? ஒரு நாளாவது. இவங்களுக்கு இந்த கஞ்சா போதை, சரக்கு போதை, மெத்தபட்டைன் போதை தாண்டி அதிகார போதைன்னு ஒன்று தலையில ஏறி உட்காந்துருக்கு பாத்தீங்களா? அந்த அதிகார போதை, நான் ஆட்சியில் இருக்கேன்னா என் ஆளு கட்சிடா, நான் என்ன வேணா பண்ணுவேன், அவனை ஒண்ணும் பண்ண மாட்டேன்டா. காவல்துறைக்கு பாலியல் சிங்கல் கொடுத்தாலும் ஒண்ணுமே நடக்கலன்னு அவங்களை வாபஸ் அவங்க வைப்பாங்க. காவல்துறைக்கு நாங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும். தமிழக வெற்றிக்கழகம் தான் காவல்துறைக்கு பாதுகாப்பு கொடுக்கும். எல்லாருக்கும் ஈஸி, காவல்துறை மேல பழி சொல்றது ஈஸி, காவல்துறையை குறை சொல்றது ஈஸி. ஆனா அவங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு தலைமை வேணுமே, டிஜிபி வேணுமே. என் வீட்டு பொண்ணு தொல்லா போகல அப்படின்னு அண்ணாந்து நிக்கிறார் பாரு. அந்த உறுதியை கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்ம தளபதி விஜய் அவர்கள். அந்த ஆட்சி மாற்றத்தை இன்றிலிருந்து துவங்குவோம். இன்றிலிருந்து ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வீட்லயும் அந்த வாக்கு கேட்கிறோம். இந்த வாக்கு உங்க பிள்ளைகளுக்கு நீங்க செய்யக்கூடிய நல்ல விஷயம். நீங்க இன்னமும் நான் திமுக ஓட்டு போடுவேன், அவங்களுக்கு ஓட்டு போடுவேன், இவங்களுக்கு ஓட்டு போடுவேன், நீங்க பெத்த பிள்ளைகளுக்கு நீங்க சொல்ற துரோகம். நீங்க பெத்த பிள்ளைகளுக்கு செய்யற துரோகம். பெண் பிள்ளைய பெத்தா பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கணும், ஆண் பிள்ளைய பெத்தா போதைக்கு அடிமையாக்கணும். இதே கொடுமையை அடுத்த தலைமுறை உங்க பிள்ளைங்க 40 வயசுல வந்து எங்க அப்பா அம்மா தப்பாது நீங்க நான் சீரழிறேன் சொல்லணுமான்னு யோசிச்சு பார்த்து ஓட்டு போடுங்க. வாய்ப்பளித்த மாவட்ட தலைமைக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் நன்றி.